தினமும் பத்திரிக்கையிலையும் டிவிலையும் ஜிஎஸ்டி பற்றி நிகழ்ச்சி வந்த வண்ணம் இருக்கு. நிறைய பேர் வந்து இதுக்கு இதில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட்ஸ், இதில் இருக்கிற இது வந்து ரொம்ப கஷ்டம், இது வந்து வியாபாரிங்களுக்கு வியாபாரம் செய்யறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது எல்லாமே வந்து ஒரு பக்கம் வச்சுட்டு ஜிஎஸ்டினா என்ன, நம்ம இண்டஸ்ட்ரிக்கு, நாம் வந்து அயர்ன் அண்ட் ஹார்ட்வேர் மெர்ச்சன்ட்ஸ், நம்ம இண்டஸ்ட்ரிக்கு என்ன இது இம்பேக்ட் இருக்கும், அப்படித்தான் வந்து இந்த செஷன் எடுத்துட்டு போவோம். முக்கியமாக நான் வந்து ஒரு 3 விஷயம் பற்றி தான் பேசுவேன். முதல் விஷயம் வந்து ஏன் ஜிஎஸ்டி வந்ததுங்கிறது மட்டும் தெரிஞ்சுப்போம். 2004 ஜிஎஸ்டியை வந்து டிஸ்கஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. 2007 ஜிஎஸ்டி எம்பவர்மெண்ட் கமிட்டின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க. 2 விஷயம் தான் வந்து முக்கியமான விஷயம் ஜிஎஸ்டியில். என்னன்னா டிரான்ஸ்பரன்சியும், நம்பர் 1 டிரான்ஸ்பரன்சியும் கம்ப்ளைன்ஸும் வந்து புவரா இருக்கு நம்ம கண்ட்ரியில். எந்த பிசினஸ் எடுத்தாலும் சரி, பிசினஸ்மேன் செய்யற இன்ஃபர்மேஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கிறது இல்லை. கம்ப்ளைண்ட்ஸுங்கிற மெத்தடில் நான் வந்து இதெல்லாம் நீங்க ஃபைல் பண்ணணும், இந்த இன்ஃபர்மேஷனை எனக்கு கொடுக்கணும்னு நான் வந்து சட்டத்தில் இருந்தாலும் அதை வந்து கம்ப்ளை பண்றதுல வந்து புவர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. எக்ஸெப்ஷன்ஸ் இருக்காங்க. 100 பேர்ல வந்து ஒரு 10 பேர் 15 பேர் வந்து கரெக்டா பண்றாங்க. ஒரு 40 பேர் 50 பேர் வந்து லேட்டா பண்றாங்க. சில 40% 50% பேர் வந்து பண்றதில்லை. என்ன பண்ணாலும் பண்றதில்லை, கம்ப்ளையே பண்றதில்லை. ஆனா டிரான்சாக்ஷன் நடக்கும், வியாபாரம் நடக்கும், பிசினஸ் நடக்கும், வரி வராது. உலக தரத்தில் வந்து இந்த கம்ப்ளையன்ஸ் ரேட்டிங் வந்து லிஸ்ட் பண்ணும்போது இந்தியா வந்து முதல் 10 ரேங்க்ல கூட கிடையாது. நாம வந்து முதல் 100 ரேங்க்லயும் கிடையாது. 189வது ரேங்க்ல இருக்கும். அவ்வளவு, அதாவது the dishonesty in business வந்து has become order of the day. அது வந்து அவர் பண்றார், இவர் பண்றார், அதனால நாமளும் பண்ணா தப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு வழக்கமாவே ஆயிடுது. இந்த ஜிஎஸ்டி வரதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். ஒவ்வொரு தடவையும் நான் நோட்டீஸை கொடுத்து நீங்க உங்க கணக்கை கொடுங்க, பேலன்ஸ் ஷீட்டை கொடுங்க, P&L கொடுங்க, அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நீங்க என்ன பண்ணீங்கிறதே எனக்கு தெரியும். அது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா நீங்க எந்த ஒரு டீட்டெயிலும் கொடுக்கல, சொன்னதில்லை. ஆனா ஏதோ ஒரு ரூபத்தில், யாரோ ஒரு ரூபத்தில் மூலியமா, பேங்க் மூலியமாவோ இல்ல வேற ஒரு வியாபாரி மூலியமாவோ சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சு நான் நோட்டீஸ் கொடுத்து நான் கேட்கும் போது எனக்கு டேட்டா கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட்டா இருக்கு. அசஸ்மெண்ட்லாம் அதுக்கப்புறம் நான் நோட்டீஸ் கொடுத்து அசஸ்மெண்ட் பண்றதுலாம் ரொம்ப லேட்டா இருக்கு. அதுக்கப்புறம் டாக்ஸ் ரெக்கவரிக்கு அதுக்கு இன்னொரு ப்ரொசீஜர்ஸ் லேட்டா இருக்கு. இந்தியாவில் அசஸ்மெண்ட்லாம் முடிச்சு, நல்லா கவனிங்க, இந்தியாவில் அசஸ்மெண்ட்லாம் முடிச்சு ரெக்கவரியே பண்ண முடியாத டாக்ஸ் மட்டும், ரெக்கவரியே பண்ண முடியாத இன்கம் டாக்ஸ் மட்டும் 1.5 லட்சம் கோடி இருக்கு. ஜிஎஸ்டி வரத்துக்கு 2 முக்கியமான காரணம் இது இருந்தாலும் எம்பவர்டு கமிட்டியில வந்து சொன்ன 2 காரணம் என்னன்னா, நம்பர் 1 கேஸ்கேடிங் எஃபெக்ட், நம்பர் 2 மல்டிப்ளிசிட்டி ஆஃப் லா, அதில் இருக்கிற கம்ப்ளைன்ஸ்ல இருக்கிற கஷ்டங்கள். இன்னைக்கு நான் வந்து ஒரு ட்ரேடரா இருந்தேன்னா எனக்கு வேட் மட்டும்தான், ட்ரேடரா இருந்தேன்னா எனக்கு வேட் மட்டும்தான். ஆனா நான் வந்து மேனுஃபேக்சரரா இருந்தேன்னா நான் வந்து எக்ஸைஸ்லயே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பேன், வேட்லயே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பேன். நான் வந்து ஒரு என்னோட பொருளுக்கு நான் சர்வீஸ் கொடுத்தாலும் அதை சர்வீஸ் டாக்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பேன். ஸோ 3 சட்டத்தில் ரெஜிஸ்டர் பண்ணணும். நான் வந்து பொருளை வந்து என்னுடைய மேனுஃபேக்சரர் வந்து டெல்லியில் இருக்கார், குர்காவில் இருக்கார், ஹரியானாவில் இருக்கார், இல்லை குஜராத்தில் இருக்காருன்னா நான் அங்கேருந்து சரக்கு கொண்டு வந்தேன்னா அதுக்கு சில பொருளுக்கு மட்டும் என்ட்ரி டேக்ஸ் உண்டு. அந்த என்ட்ரி டேக்ஸ்லாம் இன்புட் எடுத்துக்க முடியாது. வேட்டை இன்புட் எடுத்துக்கலாம், சேல் பண்ணும்போது இன்புட் எடுத்துக்கலாம். சிஎஸ்டியில் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதை இன்புட் எடுத்துக்க முடியாது, அது காஸ்ட் தான். இந்த மாதிரி
இந்த டாக்ஸ் கட்டுறதெல்லாம் வந்து எனக்கு ஆட் ஆகுது, தலைக்கு மேல எனக்கு காஸ்டா ஆட் ஆகுது. எது இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னா இந்த என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், லக்ஸுரி டாக்ஸ், சர்வீஸ் டாக்ஸ், எக்ஸைஸ், வேட், எல்லாம் சிஎஸ்டி எல்லாமே ஒன்னா சேர்த்து இப்போ ஒரு சட்டம் ஆக்கியிருக்காங்க. இந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி வரதுக்கு ஒரு காரணம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபா இருக்கு. 1 லட்சம் ரூபாயில எக்ஸைஸ் டியூட்டி ஒரு 15% நான் போட்டேன்னா 15,000 ரூபா வருது. ஸோ 1,15,000 ரூபா. நான் வந்து வேட் நான் மேனுஃபேக்சரருக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏதோ ஒரு பொருள், ஒரு ஸ்டீல் பைப்போ இல்லை ஒரு ஸ்டீல் ராடோ கொடுக்குறேன். ரேட்டை பற்றி மட்டும் இப்போ டிஸ்கஷன் பண்ண வேண்டாம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் 15ன்னு போட்டிருக்கேன். இப்போ வேட் வந்து 15% இருந்ததுன்னா அப்போ இந்த 15% நான் எதில் போடுவேன்? நான் வந்து ₹1,00,000 போடுவேன்னா 1,15,000 போடுவேனா? 1,15,000 ₹1,00,000 போடணுமா? இன்னைக்கு ₹1,00,000 போடுறது இல்லை, 1,15,000 தான் போடணும். இன்னைக்கு வந்து எக்ஸைஸ் டியூட்டி வந்து இதுக்கு ஸ்டீலுக்கு வந்து 12%, உங்களுக்கு சிஎஸ்டி 2% ஆகுது, வேட் வந்து 5% ஆகுது. ஸோ மொத்தம் 19 ஆயிடும். நான் அந்த நம்பர் வந்து கொஞ்சம் சில்லறையா இருக்கிறதுனால இப்படி போட்டு வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு அந்த வேட் வந்து எக்ஸைஸ் டியூட்டிலையும் போடுறோம். இதை யாருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம்னா கன்சியூமருக்கு தான் கொடுக்குறோம். ஸோ இதுதான் முக்கியமான காரணம். ஜிஎஸ்டி வந்ததுன்னா இனிமே டாக்ஸ் ஆன் டாக்ஸ்ங்கிறது இருக்காது. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுற லெவி எல்லாத்துக்குமே, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எது இதெல்லாம் லெவி போடுறதோ அது எல்லாத்துக்குமே இனிமே சிஜிஎஸ்டின்னு பேர் சொல்ல போறோம். அதாவது சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு சொல்ல போறோம். ஸ்டேட் கவர்மெண்ட் போடுற லெவி எல்லாத்துக்குமே இனிமே ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு சொல்ல போறோம். ஸோ சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி. மூணாவது, இன்டர் ஸ்டேட்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இனிமே சிஎஸ்டி கிடையாது. இனிமே ஐஜிஎஸ்டி தான். ஐ அப்படின்னா இன்டிகிரேட்டட் ஜிஎஸ்டின்னு அர்த்தம். இன்டிகிரேட்டட். ஏன் இன்டிகிரேட்டட் அப்படின்னா ரெண்டும் சேர்ந்தது, சென்ட்ரலும் ஸ்டேட்டோட ரெண்டும் சேர்ந்த ஒரு ரேட்டு தான் இன்டிகிரேட்டட் ஜிஎஸ்டி. இப்போ குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் கவுன்சில் வந்து சில ரேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ரேட் வந்து கம்பைன்டு ரேட். அது சில பொருளுக்கு 28% போட்டிருக்கான், சில பொருளுக்கு 18%, சில பொருளுக்கு 12%, சில பொருளுக்கு 5%. 12 இருந்ததுன்னா லோக்கல்ல வாங்கி லோக்கல்ல வித்தீங்கன்னா என்ன ஆகும்? நீங்க லோக்கல்ல வித்தீங்கன்னா இனிமே பில் எப்படி போடுறது? இனிமே இன்டர்ஸ்டேட்ல வாங்கினா எப்படி பில் வரும்? இன்டர்ஸ்டேட்ல வித்தா இனிமே பில் எப்படி இருக்கும்? இதை பத்தி மொத்தம் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். நீங்க மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து பில் வாங்கினா இப்படிதான் பில் வாங்குவீங்க. ட்ரேடர் கிட்ட வாங்கினீங்கன்னா இப்படி பில் இருக்காது, ஸ்ட்ரைட்டா வேட் போட்டு கொடுத்துருவான். ஒரு மேனுஃபேக்சரர் கிட்ட வாங்கினா எக்ஸைஸை போட்டு வேட்டை போட்டு கொடுக்கணும். இப்படிதான் பில் இருக்கும். இனிமே பில் எப்படி இருக்கும்? நான் ஒரு மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து நேரா பொருள் வாங்கினேன்னா இனிமே பில் எப்படி இருக்கும்? அந்த மேனுஃபேக்சரர் தமிழ்நாட்டில் இருக்கணும், தமிழ்நாட்டு வெளியில இருந்தா அது வேற மாதிரி பில் இருக்கும். அது இன்டர் ஸ்டேட் பில். அது ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பில் வாங்கினீங்கன்னா இனிமே இப்படிதான் இருக்கும். 1 லட்சம் ரூபா பிளஸ் சிஜிஎஸ்டி பிளஸ் எஸ்ஜிஎஸ்டி. நீங்க எக்ஸைஸ் கட்டியிருப்பீங்க, ஆனா நீங்க வேட் டீலருங்கிறதுனால அந்த கட்டின எக்ஸைஸ் வந்து இன்புட்டே எடுக்க முடியாது. கரெக்டா? இன்புட் எடுக்க முடியாது. ஏன்னா நீங்க வேட் டீலர், எக்ஸைஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணல, அதனால இன்புட் எடுக்க முடியாது இது நாள் வரைக்கும். ஆனா இனிமே ஜூலை மாசத்துல இருந்து நீங்க மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து பில் வாங்கினா அதுல இருக்கிற ஒவ்வொரு டாக்ஸும் இன்புட் எடுக்கலாம். சிஜிஎஸ்டி இன்புட் எடுத்துக்கலாம், எஸ்ஜிஎஸ்டி இன்புட் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 18% அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் வச்சுப்போம். சில ஸ்டீலுக்கெல்லாம் 18% போடுறான். அப்படி போட்டா 18ங்கிறது ரேட் ரெக்கமெண்டட் பை த கவுன்சில், சீலிங் ரேட். ஸோ அதில் சிஜிஎஸ்டி 9 இருக்கும், எஸ்ஜிஎஸ்டி 9 இருக்கும். இந்த ரேட் வந்து அந்தந்த சட்டத்தில் ஷெட்யூல்ல சொல்லணும். அவன் இன்னும் வந்து எஃபெக்டிவ் டேட், நோட்டிபிகேஷன் டேட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரேட் எல்லாம் அந்தந்த சட்டத்துக்கு கீழே வரும். ஆனா டோட்டல் டாக்ஸ் வந்து இதுதான். 9 + 9 18 வரும். ஸோ 9% + 9% 18%. சிஜிஎஸ்டி 9, எஸ்ஜிஎஸ்டி 9.
ஸோ இதுதான் வந்து லோக்கல்ல நீங்க பில் வாங்கினா இப்படி இருக்கும். 3 விஷயம் தெளிவாக நமக்கு தெரியணும். அதை இன்னும் டீட்டெயில்டா கூட நான் பேசுறேன். முதல்ல வந்து இன்வாய்ஸ், ரெண்டாவது ரிட்டர்ன், மூணாவது டாக்ஸ் லெட்ஜர். இது மூணு வந்து நமக்கு தினத்துக்கு தினம் நாம இதை பத்தி பேசணும் இனிமே. இந்த டாக்ஸ் லெட்ஜர்னா என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் புதுசான பாயிண்ட். என்டையர் ஜிஎஸ்டில 2 விஷயம் புதுசுங்க. ஒன்னு ஈவே பில், இன்னொன்னு டாக்ஸ் லெட்ஜர். ஏன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கா அப்படின்னா கிடையாது. இது புதுசு. இது என்ன டாக்ஸ் லெட்ஜர்? இத்தனை நாளா நம்ம என்ன பண்ணோம்னா, கணக்கை நம்ம ஃபைனல் பண்ணும்போது பேலன்ஸ் ஷீட் P&L போடும்போது எதோட நம்ம மேட்ச் பண்ணுவோம்னா பேங்கோட மேட்ச் பண்ணுவோம். பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்கு, பேங்க்ல என்ன இருக்கோ அது அப்படியே கணக்குல இருக்கணும், கணக்குல என்ன இருக்கோ அது பேங்க்ல இருக்கும் அப்படின்னு நம்ம ரிகன்சைல் பண்ணோம். அது இத்தனை வருஷமெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து ஒரு 10 வருஷம் சொல்லலாம், 2007ல இருந்தே சொல்லலாம், 2007 2009ல இருந்தோ 26 AS ஃபார்ம்னு ஒரு இன்கம் டாக்ஸ்ல கொண்டு வந்தோம். நாம எது என்ன பண்ணாலும் வந்து அதுல வந்துருது. ப்ராப்பர்ட்டி வித்தா வந்துருது, ப்ராப்பர்ட்டி வாங்கினா வந்துருது, மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினா வந்துருது, மியூச்சுவல் ஃபண்ட் வித்தா வந்துருது, இன்சூரன்ஸ் வாங்கினா வந்துருது, FD போட்டா வந்துருது, எனக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா வந்துருது, எல்லாம் வந்துருது அதுல. ஸோ நான் பேங்க்கும் அக்கௌண்ட்ஸோட டேலி பண்ணணும். ஏன்னா ஃபார்ம் 26 AS இன்கம் டாக்ஸ்ல இருக்கிறதும் அக்கௌண்ட்ஸோட மேட்ச் பண்ணேன். சரி, இப்போ அந்த மாதிரி அது வந்து நம்ம செட்டில் ஆகிட்டோம். ஓகே, கணக்கணமா இப்படிதான் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ ஒன்றும் ஒரு ஸ்டெப் முன்ன போயிட்டான். இது ஒரு ட்ரையாங்கிள் லவ் மாதிரி. பேங்க் அக்கவுண்ட், ஃபார்ம் 26 AS அண்ட் GST டாக்ஸ் லெட்ஜர், இந்த மூணுத்தோட இன்ஃபர்மேஷனும் உங்களுடைய அக்கௌண்ட்ஸோட டேலி பண்ணணும். டேலி ஆகலைன்னா ரிகன்சைல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், பேலன்ஸ் ஷீட்ல ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்கும், ஆக்சுவலா பேங்க் பேலன்ஸ் வேற இருக்கும், பேங்க் ரிகன்சலேஷன் போடுங்க. ஃபார்ம் நம்பர் 26 ASல ஒரு இன்கம் இருக்கும், ஆனா நம்மளோட இன்கம் டாக்ஸ்ல ஒரு இன்கம் காமிப்போம். ஏன் டிஃபரன்ஸ் இருக்குங்கிறது, இல்ல இந்த இன்கம் நான் போன வருஷமே காமிச்சிட்டேன், ஆனா 26 ASல இன்கம் அது இந்த வருஷம் இன்கம் இல்ல அது அடுத்த வருஷம் இன்கம், அது ரிகன்சைல் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொன்னும் GST டாக்ஸ் லெட்ஜர், மாசம் நான் ஃபைல் பண்ற ரிட்டர்னோட சம்மரி GST டாக்ஸ் லெட்ஜர்ல சேல்ஸ் லெட்ஜர் சம்மரியா வந்துடும். அதுக்கு பேர் டெபிட் லெட்ஜர்னு பேர். மாசம் நீங்க வாங்குற பர்ச்சேசஸ் அப்லோட் பண்ணுவீங்க, அதனுடைய லெட்ஜருக்கு பேர் கிரெடிட் லெட்ஜர்னு பேர். ஸோ டெபிட் லெட்ஜர், கிரெடிட் லெட்ஜர். ஸோ சேல்ஸ் வந்து 20 லட்சம் பண்ணியிருக்கீங்க, அதுல வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த டாக்ஸை வந்து நீங்க பே பண்ணணும், அதனால அதுக்கு பேர் டெபிட் லெட்ஜர்னு பேர். பேயபிள் லெட்ஜர் அது. அதே மாதிரி பர்ச்சேசஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, அந்த பர்ச்சேசஸ் எல்லாம் நீங்க அப்லோட் பண்றீங்க. அப்லோட் பண்ணும்போது அந்த பர்ச்சேசஸ்ல உங்களுக்கு இன்புட் கிரெடிட் இருக்கு, அந்த இன்புட் கிரெடிட் இருக்கிறதுனால அது கிரெடிட் லெட்ஜர்னு பேர். ஸோ நீங்க உங்களுடைய டெபிட் லெட்ஜர்ல நீங்க சேல் பண்ணதுல இருக்கிற வரியும் பர்ச்சேஸ்ல இருக்கிற வரியும் மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் வரிய மாசம் கையை விட்டு கட்டணும். அப்படி கட்டினீங்கன்னா அது வந்து கேஷ் லெட்ஜர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இது ஆல்மோஸ்ட் உங்க 26 AS மாதிரி தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் டீடைல்டா இருக்கும். அதாவது பிசினஸோட ஹாரோஸ்கோப் தாங்க GST டாக்ஸ் லெட்ஜர். இப்ப நான் வந்து அயன் அண்ட் ஹார்ட்வேர் மெர்ச்சன்ட்னா, எனக்கு செம்புதாஸ் ஸ்ட்ரீட்ல வந்து கடை இருக்கு, நான் வந்து பர்ச்சேஸ் பண்றேன். அவர் வந்து டீலரா இருக்கலாம், டீலர் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்ல மேனுஃபேக்சர் கிட்ட பர்ச்சேஸ் பண்றேன். அவர் இன்வாய்ஸ் கொடுத்துறார், ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு இது வாங்குறேன், ஸ்டீல் வாங்குறேன், ஸ்டீலுக்கு 18% ஸ்டீல் ரேட் போட்டு வாங்குறேன், சிலதுக்கு 12% இருக்கு. ஸோ 12% ரேட்டை போட்டு வாங்குறேன். ஸோ 20 லட்சம் ரூபா 18%, 3,60,000 ரூபாய்க்கு எனக்கு பில் வந்துருது. ஸோ 23,60,000 பில் இருக்கு. ஓகே, நான் என் கணக்கில் வந்து 3,60,000 கிரெடிட் எடுத்துக்கிறேன், ஏன்னா அது லோக்கல் பில்லு. ஸோ அதனால பாதி 1,80,000 CGST, 1,80,000 IGST, CGST, SGST கிரெடிட் எடுத்துட்டா என் புக்கில் தான் கிரெடிட் எடுத்திருக்கேன். என்னுடைய GST டாக்ஸ் லெட்ஜர்ல ஆன்லைன்ல நான் போய் பார்த்தேன்னா கிரெடிட் இருக்குமா இருக்காதா? இருக்கணும். எப்போ இருக்கும்? என்னுடைய செல்லர் வந்து என்னோட சப்ளையர் வந்து டாக்ஸை கட்டிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை அப்லோடு செய்யணும், செஞ்சா தான் கிடைக்கும். இல்ல நான் என்ன பண்ணுவேன், அவர் பண்ணியிருக்க மாட்டார், நான் என்னோட GSTR ஃபார்ம் 2ல
நான் போய் பார்ப்பேன், அடடா வரவே இல்லை, வரலன்னு பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் ஃபில்அப் பண்ணிடுவேன். ஃபில்அப் பண்ணி நான் அப்லோட் பண்ணுவேன். அப்லோட் பண்ணால் எனக்கு கிரெடிட் கிடைக்காது. நான் என்னோட GSTR2 ஃபார்மில் பர்ச்சேசஸ்ன்னு நான் ஃபில்அப் பண்ணி அப்லோட் பண்ணாலும் எனக்கு கிரெடிட் கிடைக்காது. ஏன் கிரெடிட் கிடைக்காதுன்னா அது அன்மேட்ச்டு கிரெடிட். எப்போ அது மேட்ச் ஆகும்? அவர் அப்லோட் பண்ணி டாக்ஸை கட்டி அப்லோட் பண்ணும்போது 2 மேட்ச் ஆகும். அவர் அப்லோட் பண்ணி டாக்ஸை கட்டி அப்லோட் பண்ணாதான் அது மேட்ச் ஆகும். ஆனால் நான் பர்ச்சேஸ் என் புக்கில் எடுத்துட்டேன். ஸோ GSTR2ல நான் பர்ச்சேசஸ் அப்லோட் பண்ணிடலாம். பண்ணிட்டா எனக்கு அதை கிரெடிட் கிடைக்காது. என் புஸ்தகத்தில் கிரெடிட் இருக்கும், ஆனால் அந்த கிரெடிட்டை வச்சு நான் டாக்ஸை என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ நானே வந்து போட்டு கொடுத்துட்றேன், இந்த மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ணேன், இவர்கிட்ட வாங்கினேன், இதான் அமௌண்ட், இதான் டாக்ஸ் அமௌண்ட் நான் அப்லோட் பண்ணிடுறேன். அவர் வந்து சேல்னே டிக்ளேர் பண்ண மாட்டேங்கிறார், சேல்ல காமிக்கவே மாட்டேங்கிறார். ஸோ ஒரு சைட்ல நான் வந்து பர்ச்சேஸ் அப்லோட் பண்ணிடுறேன், அவர் ஒரு சைட்ல வந்து சேல்னு காமிக்க மாட்டேங்கிறாருன்னா அவருடைய ரேட்டிங் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். கிரீன்ல இருந்து எல்லோக்கு போகும், எல்லோல இருந்து ஆரஞ்சு போகும், ஆரஞ்சுல இருந்து ரெட்டுக்கு போகும். இந்த டாக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பிசினஸ்க்கு ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பேங்க்குன்னு போய் நீங்க போய் சப்போர்ட்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து சிபில் ரேட்டிங் பார்க்குற மாதிரி இனிமே ஜிஎஸ்டி ரேட்டிங்கும் பார்ப்பான். ஏன்னா நீங்க வந்து பிசினஸ்க்குன்ட்டு சப்போர்ட்டை வாங்கிட்டு எந்த அளவுக்கு உங்களுடைய பிசினஸ் ரேட்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் ரேட்டிங் இருக்குன்னு பார்ப்பான். ஸோ இனிமே இது எல்லாத்துக்குமே வந்து மூலதனமே ப்ராப்பர் ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ், ப்ராப்பர் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தா தான் இனிமே பிசினஸ் ஸ்மூத்தா இருக்கும். அதர்வைஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல கரெக்டா 6 மாசம் பார்ப்பாங்க, 6வது மாசத்துக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் ஜிஎஸ்டி நம்பரே வந்து ரேட்டிங் பூரா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் கேன்சல் ஆயிடும், ஆட்டோ கேன்சலேஷன் ஆயிடும், எதுவுமே செய்ய முடியாது. நீங்க அதுக்கப்புறம் போயிட்டு ப்ராப்பர் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பண்ணி டாக்ஸ் எல்லாம் கட்டி ரெகுலரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரெகுலரைஸ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து டாக்ஸ் உண்டு, இன்ட்ரெஸ்ட் உண்டு, பெனல்டி, இது எல்லாமே முடிச்சாதான் அந்த நம்பரே வந்து ரிலீஸ் ஆகும். அது வரைக்கும் அந்த நம்பர் பிளாக் ஆயிடும். அந்த நம்பர் மட்டும் பிளாக் ஆகிறதுக்கு பதிலாக நல்லா கவனிங்க, கம்ப்ளைண்ட்ஸ் ரேட்டிங் புவர் ஆயிடுச்சுன்னா அவர் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னு வச்சுப்போம், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னு வச்சுப்போம். அதுல 2 பார்ட்னரோட பேர் இருக்குமா, அந்த 2 பார்ட்னரோட பேன் நம்பர் கொடுத்துருப்பீங்களா? ஆமா, சரி இந்த நம்பர் தான் போனா போகட்டும், நாம இன்னொரு பேர் வச்சு ஆரம்பிச்சிடலாம்னு சொல்ல ஆரம்பிச்சோம்னா அதே 2 பார்ட்னரோட பேர் போட்ட உடனே அந்த சிஸ்டம் என்ன சொல்லிடும், இந்த 2% ஆல்ரெடி புவர் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டமே காமிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் ரேட்டிங் வந்து இட் வில் பி ஆம்னி பிரசன்ட், எல்லா இடத்துலையும் கடவுள் மாதிரி காத்து மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால ஒரே ஆன்சர் தான், ப்ராப்பரா கணக்கு வச்சுக்கணும், ப்ராப்பரா கம்ப்ளை பண்ணணும். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இனிமேல் 1A ஜிஎஸ்டி வந்தது அப்படின்னால் சப்ளை. அப்ப சப்ளைனா என்ன? நம்ம என்ன போடுவோம், சேல் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு போடுவோம். இப்ப என்ன போடுவோம், அடுத்து ஜிஎஸ்டி வந்த உடனே சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். நான் உங்களுக்கு இந்த குட்ஸை சப்ளை பண்றேன், அதுக்கு தான் நான் இப்ப இந்த டாக்ஸை கட்டுறேன், இந்த ஜிஎஸ்டிங்கிற டாக்ஸ் அதுக்கு தான் கட்டுறேன். அப்ப சப்ளைனா என்ன? நீங்க சும்மா சப்ளைன்றீங்க, என்ன சார் சப்ளை? சேல் இல்லைன்றீங்க, மேனுஃபேக்சர் இல்லைன்றீங்க, சர்வீஸ் இல்லைன்றீங்க, அப்ப சப்ளைனா என்ன? சப்ளைங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அது என்ன அப்படின்னா, நான் ஒரு பொருளை இன்னொருத்தருக்கு கொடுத்தேன் அப்படின்னாலே, டிரான்ஸ்பர் பண்ணாலே அது சப்ளை. எக்ஸ்சேஞ்ச் பண்ணனா சப்ளை. கடனுக்கு கொடுத்து வாங்கிக்கிறோம், பழைய காலத்து முறை அரிசியை கொடுத்து கோதுமையை வாங்கிக்கிறது, வாட்டர் கொடுத்தீங்கன்னா சப்ளை. சேல் மாதிரி இருந்தாலும் அதுவும் சப்ளை தான். சரி சார் நான் எதுலையுமே வரமாட்டேன், லைசன்ஸ்னு கொடுத்தா அதுவும் சப்ளை தான். சரி சார் ரெண்டல், அதுவும் சப்ளை தான். அப்ப சப்ளை அப்படிங்கிறது என்னன்னா, இதுல எது இருந்ததுனாலும் சப்ளை. அப்ப இந்த சப்ளைக்கு தான் நம்ம இப்ப டாக்ஸ் கட்ட போறோம். அப்ப சேல்ஸை மறந்துடுறோம், மேனுஃபேக்சர் மறந்து போடுறோம், சர்வீஸை மறந்து போயிடுறோம், எல்லாத்தையுமே மறந்துடுறோம். அப்ப இன்னில இருந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, இது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணும், சப்ளை. அடுத்த கொஸ்டின் வந்து, சார் நீங்க சப்ளைன்னு சொல்லிட்டீங்க, ஓகே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்டர்ஸ்டேட் சப்ளை, இன்ட்ராஸ்டேட் சப்ளை எப்படி கண்டுபிடிக்கிறது?
ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் இன்ட்ரா ஸ்டேட் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்டேட்டுக்குள்ள நடக்கிற டிரான்சாக்ஷன். நான் இங்க இருந்து ஒரு குட்ஸை சென்னையில இருந்து எடுத்துட்டு போய் ஈரோட்ல டெலிவரி பண்றேன். ஸ்டேட்டுக்குள்ளேயே டெலிவரி முடிஞ்சிருது, டெர்மினேஷன் முடிஞ்சிருது. இட் இஸ் ஏ இன்ட்ரா ஸ்டேல் அப்படின்னு என்ன அர்த்தம்? லோக்கல் சேல். நம்ம வேலை. அப்ப லோக்கல் சேல் அப்படின்னா இந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன். சரி சார், இந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே நடக்கிற டிரான்சாக்ஷனுக்கு நான் முன்னாடி வேட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன், இப்பயும் அதே வேட்டா அப்படின்னா அதுதான் கிடையாது. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே நடக்கக்கூடிய இந்த டிரான்சாக்ஷன் ரெண்டு டாக்ஸா மாறும். எப்படி மாறும்? எஸ்ஜிஎஸ்டி அண்ட் சிஜிஎஸ்டி. சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்? சார், நான் ஒரு அயர்ன் அண்ட் ஸ்டீல் டீலர். நான் இங்க இருந்து குட்ஸ் எடுத்துட்டு போய் கோயம்புத்தூர்ல ஒருத்தருக்கு விற்கிறேன், இல்ல சென்னையிலே விற்கிறேன். இன்னி டேட்ல நான் 1 லட்சம் ரூபாய் என்னோட இன்வாய்ஸ் சேல்ஸ், நான் உடனே வேட்டு 5% 1,05,000 போடுவேன். அது இன்னி டேட்ல நீங்க பண்றது கரெக்ட். 1/7 ஆன உடனே நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் சப்ளை ஆஃப் குட்ஸ் 1 லட்சம், எஸ்ஜிஎஸ்டி ஒரு 12% வச்சுப்போம், 6% எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி 6%. அப்ப இனிமேல் நடக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டுக்குள்ள நடக்கக்கூடிய எந்த டிரான்சாக்ஷனுக்கும் இனிமே என்னவா இருக்கும்? ஒரு எஸ்ஜிஎஸ்டி ஒரு சிஜிஎஸ்டி. புரியுதா? சோ இனிமேல் அந்த வேட்டுங்கிறதுக்கு பதிலா வர போறதுதான் எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி. சார், இப்ப அடுத்த ஸ்டேட்டுக்கு நான் என்ன பண்றது? இங்க இருந்து குட்ஸ் எங்க அனுப்புறேன்? பாண்டிச்சேரிக்கு அனுப்புறேன். இந்த ஸ்டேட்ல இருந்து ஒருத்தவரு சப்ளையரு குட்ஸ் இன்னொரு ஸ்டேட்டுக்கு அமைச்சு அது இன்னொரு ஸ்டேட்ல போய் டெர்மினேட் ஆனதுன்னா அது இன்டர் ஸ்டேட். முடிஞ்சு போச்சா? அப்ப 2 ஸ்டேட் இன்வால்வ் ஆனா இன்டர் ஸ்டேட். ஒரே ஸ்டேட்டுக்குள்ள முடிஞ்சிடுச்சுன்னா எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி. அப்ப இந்த ஸ்டேட்டுக்குள்ள இருந்து நான் தனி டீலர் என்னோட பிரான்ச், என்னோட ஓன் குடோன், என்னோட ஏஜென்ட்டுக்கு நான் அனுப்புறேன், அது தனி டீலர். ஸ்டேட் டிஃபரண்ட் ஆயிடுச்சுனாலே இந்த 2 டீலரும் தனித்தனி டீலருங்க. அப்ப அந்த ஆக்ட் என்ன சொல்லுது? 2 பேரும் தனித்தனி டீலர். நீங்க இங்க இருந்து குட்ஸ் எடுத்து நீங்க இன்னொரு இடத்துக்கு போய் அமைச்சிங்க அப்படின்னால் நீங்க டாக்ஸ கட்டணும். அப்ப என்ன டாக்ஸ் இது? ஐஜிஎஸ்டி. ஏன்னா 2 ஸ்டேட்டுக்கு போயிடுதா? ஐஜிஎஸ்டி. அப்ப இங்க இருந்து நான் இன்னைக்கு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் டிரான்ஸ்பர் இன்னொரு ஸ்டேட்டுக்கு அமைச்சேன் அப்படின்னால் 20% டாக்ஸ் அப்படின்னால் 2 கோடி ரூபாய் கட்டணும். பிரச்சனை என்ன அப்படின்னா இன்னி வரை நான் டாக்ஸே கட்டாம அமிச்சிட்டு இருந்தேன் சார். சூப்பரா இருந்தது, ஃபார்ம் எஃப் வரும், ஜாலியா இருந்தோம். இப்ப நீங்க டாக்ஸ் கட்டணும்ன்றீங்க. ஆமா கட்டணும். கட்டினா மட்டும் இன்வாய்ஸும் போடணும், கட்டணும், அப்புறம் என்ன பண்ணணும்? டிபார்ட்மெண்ட்டுக்கும் கட்டணும். அப்ப என்ன ஆகும்? எனக்கு இன்னைக்கு 2 கோடி ரூபாய். போன வருஷம் இதே டிரான்சாக்சனை பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு 2 கோடி தேவையில்லை. ஆனா இந்த வருஷம் இதே டிரான்சாக்சனை 1/7 அப்புறம் நான் பண்ண போறேன், எனக்கு 2 கோடி ரூபாய் தேவைப்படுது. அப்ப நான் ஏதாவது ஒரு பிளானிங் சொல்லுங்க. இதுவரை நான் கட்டாம தானே இருந்தேன். ஸ்டாக் டிரான்ஸ்பர் நீங்க உங்க பிரான்ச்சுக்கே அமைச்சா நாட் சேல்ன்றீங்க. இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எல்லா டிசிஷனும் இருக்கு. என்ன இருக்கு? நீயே உனக்கே வித்துக்க முடியாது. உண்மைதான். நான் எனக்கே வித்துக்க முடியுமா? ஆக்ட் அப்ப எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு செல்லர் இருக்கணும், ஒரு பையர் இருக்கணும், ஒரு பணம் மாறணும், ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும், டிரான்ஸ்பர் ஆகணும், இதெல்லாம் இருந்தாதான் சேல்னு இருந்தது. ஆனா ஜிஎஸ்டில இன்னைக்கு அப்படி இல்லை. ஜிஎஸ்டி ஆக்ட் இஸ் வெரி கிளியர். ஒரு டிரான்ஸ்பர் பை எ பர்சன் அதோட முடியும், டு அனதர் பர்சன் இல்ல. ஆக்ட்ல ரொம்ப தெளிவா இருந்துங்க. அதனாலதான் என்ன ஆகுது? நான் எனக்கே எடுத்துக்கிற ஸ்டாக்குக்கு நான் ஜிஎஸ்டி கட்டுறேன், ஐஜிஎஸ்டி கட்டுறேன். அப்ப அடுத்த கொஸ்டின் எல்லாரும் கேட்கறது, சார் இது வேற வேற ஸ்டேட்னு சொன்னீங்க. சரி போ, வேற வழி இல்ல. இந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே நடந்ததுன்னா என்ன பண்றது? என்னப்பா இந்த ஸ்டேட்டுக்குள்ள? சென்னையில ஒரு பிரான்ச் இருக்கு, ஈரோட்ல ஒரு பிரான்ச் இருக்கு, திருச்சியில ஒரு பிரான்ச் இருக்கு. இதுக்கும் கட்டணுமா? கேள்வி வருது இல்ல? இதுக்கு கட்டணுமா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா கட்ட வேண்டாம். ஏன்னா இந்த 3 ஸ்டேட்லயும் நீங்க ஒரே ஜிஎஸ்டி நம்பர் தான் வச்சிட்டு இருக்கீங்க. நம்மளால ரொம்ப புத்திசாலியா போய், சார் நான் ஈரோடுக்கு ஒன்று வாங்கிக்கிறேன், சென்னைக்கு ஒன்று வாங்கிக்கிறீங்கன்னா மாட்டிப்பீங்க. அப்ப முதல் பிளான் என்ன? தமிழ்நாட்டுக்குள்ள நான் சேல் பண்ணா பிரான்ச் வச்சிருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு நம்பர் தான்.
சார் ஏன் 2 நம்பர் வாங்கக்கூடாது? வாங்கிக்கோ, இங்கே நாங்க வித்தீங்கன்னா கட்டு. அப்ப பிளான் என்ன அப்படின்னா, ஸ்டேட்டுக்குள்ள எனக்கு எந்த டிரான்சாக்சன் நடந்ததுனாலும் ஸ்டேட்டுக்குள்ள நான் ஒரு நம்பர் தான் வச்சுப்பேன். வேற வேற நம்பர் இருந்தது அப்படின்னீங்கனாலே உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா டிஃபரண்ட் பர்சன் ஆயிடும். அப்ப மாட்டிப்பீங்க. அடுத்த கொஸ்டின் எனக்கு என்ன கேக்குறாங்க, அடுத்து நெக்ஸ்ட் சார் எக்ஸம்டட் இதுல உண்டா இல்லையா? ஜிஎஸ்டில எக்ஸம்டட் குட்ஸும் இருக்கு. எந்தெந்த குட்ஸ் எல்லாம் எக்ஸம்டட் ஆயிடுதோ அதுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாம் பண்ணுன்ற அவசியம் இல்லை, வெளில வந்துடலாம். இம்மிடியேட்ல 2 டீலர் இருக்கிறார், ஒருத்தவர் ரிஜிஸ்டர்டு, இன்னொருத்தவர் அன்ரிஜிஸ்டர்ட். நம்ம யாருக்கிட்ட போவோம் இன்னைக்கு? கரெக்டா சொல்லணும், உண்மையை சொல்லணும். 2 டீலர் இருக்கணும், ரிஜிஸ்டர்ட தவிர அன்ரிஜிஸ்டர்ட். யார்கிட்ட போவோம்? நேராக போய் அன்ரிஜிஸ்டர்ட போய் சார் கொடுங்க வாங்கிக்கிறோம். அவரு டாக்ஸே போட மாட்டாரு, நம்மளுக்கு விலை குறைச்செல்லாம் கிடைக்கும். அவரு வியாபாரம் நிறைய பண்ணினே இருப்பாரு. ஆனா நானே அவர்கிட்ட 20 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கியிருப்பேன், ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. நம்ம ஒண்ணு அவரை பார்த்தா போவோம். அண்டர் ஜிஎஸ்டிலால நம்ம எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிப்போம், யாரு ரிஜிஸ்டரோ அவரை நோக்கி போக ஆரம்பிப்போம். அதுதான் உண்மை.